ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வீசுகின்ற காற்றால் கீழே விழப்போகிற மரம் போல உன் வாழ்க்கை இப்போது பல பிரச்சனைகளால் சிக்கி தவித்து மீள முடியாத துயரத்தில் நீ இருப்பதால் தான் உன்னை காப்பாற்றி கரை சேர்த்து உனக்கான பரிசையும் பொக்கிசமாக கொடுப்பதற்காக நான் வந்து விட்டேன். இனிமேல் நான் இருக்கும்போது நீ கவலை கொள்ளவே வேண்டாம். எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு அருள் செய்து நீ வெற்றி பெறும்படி நான் உன்னை முன்னேற்றத்தின் பாதையில் வழிநடத்தி செல்லப் போகிறேன் என் செல்லமே. நீ ஏன் எதையும் முயற்சி செய்யவில்லை? இன்னும் உனக்கான உழைப்பை அதிகப்படுத்தி என நான் சொல்லியும் கூட உன்னுடைய ஆசைகளும் கனவுகளும் பெரிதாக இருக்கிறதே தவிர உன்னுடைய முயற்சி என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் உன்னிடம் ஒரு சில உண்மைகளை சொல்லி இன்னும் நீ எந்த அளவுக்கு முன்னேற முயற்சிக்க வேண்டும் என்பதையும் சொல்வதற்காக வந்துள்ளேன். உனக்குள் இருப்பது மாபெரும் சக்தி. அதை புரிந்து கொள்ளாமல் உன்னை நீ பலவீனமாக நினைத்து கொண்டு இந்த அளவிற்கு தான் என்னால் செய்ய முடியும் என உனக்கே ஒரு எல்லை கோட்டை வைத்திருக்கிறாய். நம்பிக்கையோடு மிக அதிகமாக கடின உழைப்பையும் செய்ய தொடங்கு. உன்னுடைய கோழைத்தனமும் உன்னுடைய துன்பகாலமும் எல்லாமே முடிவுக்கு வரும்படி நான் உன்னை காப்பாற்றி உன்னுடைய காலம் போராக இருந்ததையெல்லாம் முடித்து வைத்து அமைதி தவழும் காலமாக மாற்றப் போகிறேன். போர்க்களம் போல இனி உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது என் செல்லமே. அமைதியும் சந்தோஷமும் மனநிறைவும் நிம்மதியும் கலந்ததான வாழ்க்கையை சந்தோஷ வாழ்க்கையை உனக்கு அமைத்து கொடுத்து என்னை வணங்கி வரும் உன் நிலைமையையே மாற்றப் போகிறேன். இனிமேல் நீ வல்லமை பெற்று வாழ்வாங்கு வாழப் போகிறாய். உன்னுடைய பக்தி என்பது நீ என்னை வணங்குவது மட்டும் கிடையாது. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த அனுபவங்களை கொண்டு நீ சிறப்பாய் வாழ்வதற்கான வழிகளையும் முயற்சிகளையும் செய்கிறாயல்லவா? அது கூட அழகான பக்தி தான். உன்னுடைய நல்ல குணமும் அன்பும் கூட உன்னுடைய இந்த உலகில் வெற்றிகரமாய் வாழ்வதற்கான அடையாளங்களை உனக்கு உண்டாக்கும். யார் எப்படி இருந்தாலும் சரி, யார் உன்னை வெறுத்தாலும் சரி, விரும்பினாலும் சரி, எதை கண்டும் நீ கவலை கொள்ள வேண்டாம். யார் உதாசீனப்படுத்தினாலும் சரி, யார் உன்னை அவமரியாதையாய் என்ன படுத்தினாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, எதையும் பெரிதுபடுத்தாமல் என் வாழ்க்கையில் நான் ஜெயித்து காட்டும் போது நீங்கள் என்னை பற்றி புரிந்து கொள்வீர்கள் என உன் வேலைகளையும் முயற்சிகளையும் மட்டும் கவனமாய் செய்து வா. இது நாள் வரை உனக்கு கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் இனி மிக பெரிய அளவில் உனக்கு கிடைக்கும்படியும் நீ எதிர்பார்த்த வெற்றிகள் எல்லாம் உன் காலடியில் வந்து விழுகும்படியும் நான் அற்புதங்களை உனக்காக செய்து கொடுப்பேன். நீ ஒருபோதும் எதை நினைத்தும் ஐயோ கிடைக்கவில்லையே, அடையவில்லையே, முடியவில்லையே என இல்லை என்ற வார்த்தையவே நினைக்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. ஏனெனில் இல்லை என்பது எதிர்மறையான வார்த்தை. அது உன் வாழ்க்கையிலும் வேண்டாம், உன் வார்த்தைகளிலும் வேண்டாம் என் செல்லமே. நீ நினைத்ததை நீ அடைவதற்கான எல்லா தகுதிகளும் திறமைகளும் உனக்குள் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும்? நிச்சயமாய் நீ ஆசைப்பட்டதற்கும் அதிகமாகவே நான் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். உன் விருப்பம் என்பது என் விருப்பமாக இருக்கிறது. நீ என்னிடம் எதிர்பார்த்தது என்பது பேராசையே கிடையாது. அது ஒரு மனிதனின் அன்பான, ஆசையான, அழகான எதிர்பார்ப்பு தான். நிச்சயமாக உன்னுடைய நல்ல குணத்திற்காகவும் அன்பிற்காகவுமே நீ எதிர்பார்த்ததை உனக்கு அமைத்து கொடுப்பேன். உன்னை வெறுப்பது யாராக இருந்தாலும் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய நல்ல குணம் உனக்குள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீ ஏன் உன்னை பலவீனமாகவும் தவறாகவும் நினைத்து கொண்டிருக்கிறாய்? எல்லா விஷயங்களையும் உன்னால் செய்ய முடியும். என் அருளால் உனக்கு எல்லாவற்றையும் முடிக்கக்கூடிய வல்லமையும் நான் கொடுத்திருக்கிறேன். துணிந்து தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. மற்றவன் காலில் விழுக வேண்டிய அவசியமே இல்லாத அளவிற்கு நீ என்னை வணங்கினால் போதும். என் காலில் விழுந்து ஆசி பெற்றவன் யார் காலிலும் போய் விழுக வேண்டிய அவசியம் வராது என் செல்லமே. அதே போல்தான் உன்னை பெற்றவர்களுக்கு உன்னிடம் அந்த ஆசையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் தானே உன்னை வளர்த்தார்கள். அப்படி உன்னை தாயையும் தந்தையையும் போற்றி பாதுகாத்து மதிக்கக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். நிச்சயமாக தாய் தந்தைக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவர்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய ஆளாக நீ இருந்தால் உன் வராகி அம்மாவின் மனம் குளிர்ந்து போகும் என் செல்லமே. அதற்கு பிறகு நீ கேட்ட வரங்களையெல்லாம் உனக்காக நான் வாரி வழங்க வந்து விடுவேன். மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லையே என நீ கவலைப்பட்ட காலமெல்லாம் முடிந்து போய் இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் கொடுத்து உதவக்கூடிய மாபெரும் தான தர்ம வள்ளலாக நீ மாறத்தான் போகிறாய்.
நிச்சயமாக உன் விருப்பங்களையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன். தினமும் நீ கடந்து வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் 1000 தடங்கல்களும் பிரச்சனைகளும் இருக்கிறதே என நினைக்காதே. துன்பம் எனும் ஒரு பக்கத்தை தானே பார்த்திருக்கிறாய். இனி மாபெரும் இன்பம் எனும் மற்றொரு பக்கத்தை உன் வாழ்வில் நான் காட்டத்தான் போகிறேன். உன்னுடைய தைரியமான மனசுதான் உன் வலிமை. அதுதான் உனக்கான சொத்து. என்ன நடந்தாலும் தைரியத்தோடு உன் வாழ்க்கையை வாழப்பார். துன்பங்கள் என்பது மனிதர்களின் வாழ்க்கையில் ஆறாத தழும்புகளாய் வந்து போகத்தான் செய்யும். ஆனால் நீ நினைத்தால் அதை மறந்துவிட்டு அடுத்தடுத்து வேலைகளை செய்து போய்கொண்டே இரு. இலவு காத்த கிளி போல வாழ்க்கையில் எதற்காகவும் காத்து கொண்டே ஒரே இடத்தில் சோர்ந்து முடங்கி போகாதே என் செல்லமே. என் அன்பு பிள்ளைகளை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஒரு சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல் நடக்காமல் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வுகளாய் நடந்திருக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் கவலைப்படாதே. அத்தனையையும் மாற்றக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கிறது. உன் நிலைமை என்பது என் அருளால் நிச்சயமாக மாறத்தான் போகிறது. உனக்கான நல்ல நேரம் எப்போது வரும் என்றுதானே ஆசையோடும் ஆவலோடும் எதிர்பார்த்து காத்திருந்தாய். இதோ இப்போது உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கப் போகிறேன். இனி நடக்கப் போகிற விஷயங்களை பார்த்து நீ நிச்சயம் ஆச்சரியப்பட்டு வியந்து மகிழ்ந்து சந்தோஷமாக எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை எல்லாம் நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதானே இருந்தேன். நிச்சயமாக உன் வேதனைகளுக்கு நல்ல முடிவை கொடுப்பேன். கவலைப்படாதே என் தங்கமே. உன் அம்மா வராகி நான் இருக்கும்போது இனிமேல் உனக்கு மனக்கவலையே வரக்கூடாது. அப்படி கவலை என ஒன்று வந்துவிட்டாலும் அம்மா என நீ அன்போடு அழைத்தால் உனக்காக அத்தனையும் சரி செய்ய நான் ஓடி வருவேன். மற்றவர்களை பழிவாங்கியே அற்ப சந்தோஷம் காணும் செயலை மற்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே என நினைத்து கலங்காதே. உன் வாழ்க்கை என்பது மிகவும் சிறப்பான ஒன்று. மற்றவர்கள் உன்னை இப்போது கஷ்டப்படுத்துவது போல தெரிந்தாலும் கூடிய விரைவில் அதைவிட மிகவும் சந்தோஷங்களை நீ அனுபவிப்பாய். உனக்கு தவறு செய்தவர்களும் கெடுதல் செய்தவர்களும் அதற்கு உண்டான தண்டனையை அனுபவிப்பார்கள் என் செல்லமே. உன்னுடைய பலத்தை மட்டும் சரியான வழியில் நீ பயன்படுத்தி கொள்ளப்பார். விதைத்தவன் உறங்கினாலும் விதை ஒருபோதும் உறங்காது அல்லவா? அது நிச்சயமாக செடியாய் மரமாய் வளரும் என்பது போல உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல செயல்களுக்கும் பலனாக நிச்சயமாக மாபெரும் வெற்றியையும் சந்தோஷ வாழ்க்கையையும் நீ பெறுவாய். தேவையில்லாத அற்ப எண்ணங்களுக்கு உன் மனதில் இடம் கொடுக்காதே. நல்லதையே நினைத்து வாழ ஆரம்பித்தால் உனக்கான நல்வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாய் திருப்பிக் கொடுப்பேன் என் செல்லமே. என்னுடைய துணை எப்போதும் உனக்கு இருக்கும்போது நீ ஒருபோதும் மூளையில் முடங்கி போகக்கூடாது. கவலையோ துன்பமோ கஷ்டங்களோ பிரச்சனைகளோ எது வந்தாலும் தூக்கி போட்டுவிட்டு அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிக்கப்பார். இயங்கிக் கொண்டே இருப்பதுதானே உலகம். அதை விட்டுவிட்டு ஒருபோதும் ஓய்ந்து நிற்கவே யோசிக்காதே. வாழ்க்கையில் எப்போது கரையேறப் போகிறோம் என கலங்கிக் கொண்டிருக்கும் உன் வாழ்வில் துன்பங்களையும் துயரங்களையும் ஓய வைத்து சந்தோஷம் உனக்கு உண்டாகும்படி செய்ய போகிறேன். மனித வாழ்க்கையில் வாழும் காலம்தானே முக்கியம். நீ முக்கிய காலத்தை முடக்கும் காலமாக மாற்றிவிடாதே. என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு தைரியமாய் சந்தோஷமாய் வாழத் தயாராகு. இனி எல்லாமே உனக்கான நல்லதாக நீ ஆசைப்பட்டது போலவே நடக்கும்.